இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு சமைக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நைட்டே காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நைட்டே பிளான் பண்ணி பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போய் பாவக்காய் வாங்கிட்டு இருக்கப்போ தான் பார்த்தேன். சைடில் இந்த குடமிளகா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. அடடா, இந்த குடமிளகாயில் முட்டை போட்டு செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு குடமிளகாயும் பாவக்காயும் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எந்திரிச்சிட்டேன். அப்படின்றதுனால சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பாவக்காயில் புளிக்குழம்பு வச்சுட்டு குடமிளகாயும் முட்டையும் போட்டு பொரியல் செஞ்சுருந்தேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இந்த பாவக்காவை பார்த்தாலே ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுவேன். ஆனால் இப்போ எது ஃபேவரெட்டுன்னு கேட்டால் புளிக்குழம்பு, அதுவும் பாவக்காய் புளிக்குழம்புன்னு தான் சொல்லுவேன். சின்ன வயசில் எதெல்லாம் பிடிக்காமல் இருந்துச்சோ அதெல்லாம் இப்போ ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லி தேடி தேடி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த vlogல பார்க்குறேன். பாய்.